வடிவாக இருக்கேண்ணே எல்லாம் அவதானமாக இருக்கணும். ஏன்னாண்டா பெரிய ஒரு கைத்தில் தான் கட்டிக்கிறாங்க. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு வேலையை என்ன 40 வட்டம். வணக்கம் ராபுகளே, கலை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இமயானந்த் பிரதேசத்தில் நிற்கிறோம். இப்போ வடமராட்சியில் பட்டக்காலம் ஆரம்பமாகிட்டு, ஏற்கனவே நான் பட்டம் தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். இப்போ மழையெல்லாம் போட்டு இப்போ நல்ல காத்தடிக்குது. இளைஞர்கள் சிறுவர்கள் எல்லாம் இப்போ பட்டம் ஏற்றி கொண்டிருக்கிறோம். வித்தியாசமான பட்டங்கள் எல்லாமே ஏற்றப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ அந்த பட்டம் தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி கூட சில சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தொடர்ச்சியாக வாங்க, வித்தியாசமான பட்டத்தை பார்ப்போம். இப்போ இது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதி. வடமராட்சியில் வானமெங்கும் பட்டம் தான் பாருங்க. கொஞ்சம் பாருங்க, எவ்வளோ பட்டம் நிறைஞ்சு போய் கிடக்கணும் பாருங்க. வானம் ஃபுல்லாகவே பட்டம் தான் ஏற்றி கொண்டிருக்கணும். இப்போ நல்லா காத்தடிக்குது, மழையும் இல்லை. நல்ல ஒரு அழகான ஒரு மாலை பொழுது. அழகான மாலை பொழுதில் பாருங்கள், மேலே இந்த வித்தியாசமான அந்த தவளை பட்டங்கள் ஒவ்வொரு கலரில் இருக்குது. சரியோ, அதே மாதிரி இஞ்சாலையும் தம்பியாக்கள் பட்டம் ஏற்றி இருக்கிறாங்க பாருங்க. தவளை பட்டம் ஏற்றி இருக்கணும், பார்த்தா வடிவாக இருக்குது. இங்கே பாருங்க, மேலே ஒரு பிராந்த பட்டம் பாருங்க. பிராந்து படலாம் எல்லா பட்டங்களும் நல்ல வானத்தில் உச்சத்தில் நிற்கிது. சரியோ, இந்த இடத்த பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏண்டா இப்போ நல்ல ஒரு அழகான பொன்மாலை பொழுது. இஞ்சி பாருங்க, இந்த பட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டியல். போன வருஷத்துக்கு முதல் வருஷம் போல் அடக்கு நான் இது தொடர்பாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த முறையும் இந்த பட்டம் ஏற்றி இருக்கணும். கிட்ட போய் பார்ப்போம் வாங்க. இஞ்சி பாருங்க பட்டத்தை, வடிவாக இருக்கேண்ணே. இதில் நீலம், மஞ்சள், பச்சை, சிவப்பு இந்த 4 கலர்லேயும் தொடுவையில் நிற்கிது பட்டங்கள் பாருங்க. தவளை பட்டம் அது இந்த பட்டம் எல்லாம் சேர்த்து தொங்கலில் நிற்கிற அந்த படலம் பட்டம் தான் இதில் வேறையும் இழுத்து வச்சு கொண்டிருக்குது. எத்தனை பட்டம் தம்பி இதில் நிற்கிது? 60 நிற்கிது. இதில் பாருங்க 60 வட்டம் இருக்குதான். இன்னும் 40 வட்டம் 100 வட்டம் பட போயிடுமா? சரியோ பாருங்க, நல்ல வடிவாக இருக்கு. இந்த படலாம் பட்டம் தான் நிற்கிற இந்த பட்டங்கள் எல்லாத்தையும் இழுத்து வச்சிருக்குது. இது வேறுங்க அந்த வெளிநாடுகளில் ஏற்றுற, அதாவது சைனாவில் ஏற்றுற வட்டங்கள் மாதிரி கிடக்கு. எல்லாத்தையும் பார்க்க பூரா இருந்துவாங்க. இந்த ரோட்டால் போகிற மக்கள் எல்லாம் இந்த பட்டங்களையும் இந்த சிறுவர்களை என்ன பார்த்து கொண்டு போயிடும். இது வேறுங்க, அங்காலயம் அங்கால எத்தனை பட்டம் நிற்குது? அதில் எத்தனை நிற்குது? 25. இப்போ தான் கொஞ்சம் ஏற்றி கொண்டிருக்கிறான். இது பாருங்க, பெரிய ஒரு கைத்தில் தான் கட்டிக்கிறாங்க. சரியோ, இது வருங்க கைத்தை சரியான இழுவையில் தான் நிற்குது. 100 நிற்கும் வேணா. இது பாருங்க, எத்தனை மணியில் இந்த ஏற்ற தொடங்குவீங்க? 3 மணி. 11 மணிக்கு நிற்பீங்க. 11 மணியிலேருந்து பின்னேரம் 6:30 மட்டும் இதில் இந்த இளைஞர்கள் சிறுவர்களால் இந்த பட்டம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க. அப்படியே இருக்கு, கரெக்டாக அப்படி இருக்குண்ணே. அப்படி மாலை மாதிரி கிடா பாருங்க. அதான் இது பாருங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டி கொண்டு போயிடும் பட்டங்களை. இந்த எல்லாரும் பார்த்து கொண்டு போயிடும் பாருங்க. பாத்தியில அப்படியோ மாலை போல ஒரு தொடராக நிற்கிது அந்த பட்டங்கள் எல்லாம். நல்ல வடிவாக இருக்கு. ரைட், பார்ப்போம். இருக்கு அது இழுவையா பார்ப்போமா? சரியா டைட்டாக தான் நிற்குதான். போதும். அது எப்படிங்க கட்ட மட்டும் அதை நிற்கிது. பாத்தியல
சின்னாக்களை வச்சிருந்து பார்க்கணும், எல்லாரும் பார்த்து கொண்டு போயிடணும். இமையானன் தம்பியாக்கள் எல்லாரும் வந்து இப்போ பட்டம் கட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்க. இந்த பட்டம் தவளை பட்டம் ஏற்கனவே ஒரு எத்தனை 60 பட்டம் வருது, என்ன 40 பட்டம் கட்டி கொண்டிருக்கிறோம். அதே நேரம் படலாம் பட்டம் வேற பட்டம் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம். இது வேற பொழுத்தீன்கள் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு வேலையில இருக்கிறோம். எல்லாம் மூங்கில்லானே, தனி மூங்கில், புது மூங்கில். இது வந்து பொழுத்தீன் அடிச்சாச்சு. தைக்கிறா இல்லையா நீ? தைக்கணும் வேணா. அஞ்சு வருங்க ஸ்டெப்லர் அடிக்கிறேன். செட் பண்ணியாச்சு. ஏற்கனவே 60 பட்டம் வேறு நிற்குது, இப்போ 40, டோட்டலாக 100 வர போகுதுண்ணே. உங்களுக்கு கூட போறீங்க. படமராட்சி என்றாலே பட்டம் தான் பாருங்க. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு வேலையில இருக்கணும். ஆகல் எல்லாருக்கும் பழகியாச்சா? எல்லாரும் பழகியாச்சு. சரியான தூரத்துல நிக்கிறபடியா தெரிய இல்லை. இதுல வந்து 60 வட்டம் நிக்குது. சரியோ, 60 வட்டம் நிக்குது. இப்போ வந்து 40 வட்டம் கட்டி கொண்டிருக்கிறோம். இமையானன் இளைஞர்கள். சரியோ, இது பாருங்க. ஏற்கனவே வேற நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்களே, வடமராஜின் டிக்டாக் பிரபலம் என்ன பேர்? சரவடி சாமு. சொல்லுங்க, என்ன மாதிரி இந்த முறை பட்டம் எத்தனை பட்டம் ஏற்ற போறீங்க? இது மொத்தமா தவக்கல ஒரு 100 விடுவோம் நினைக்கிறேன். இந்த முறை படலாம் ஒரு 40-50 விடுவோம். பழமையா விடுற மாதிரி விடுவோம். நம்மள்ட்ட கிட்ட விடக்கூடாதானே. அது சரி. எத்தனை அடி பட்டம் இது? இது 2 அடி பட்டம். 2 முறை. எத்தனை? 24 மூங்கிலே. இது 20. பட்டங்கள் எல்லாம் எங்க வச்சு கட்டுற நீங்கள்? எங்க எதுக்கு விடாம இருக்கு. படியல் எல்லாரும் சேர்ந்து கட்டுறது. மூங்கில் வந்து எங்க எடுக்கிறது? விலைக்கு வாங்குறதோ? இல்ல, மூங்கில் விலைக்கு வாங்கினா கூட வாங்குறேன். 1000 ரூபாய். 1000 வாங்கி அதெல்லாம் சீவி ஒவ்வொரு சீசனுக்கும் புதுசு புதுசா வேண்டணும். புதுசா வாங்க வேண்டியது. அவ போன முறை எத்தனை பட்டங்கள் எல்லாம் வாங்க? அது ஒரு சின்ன வாங்கினோம் கொண்டு போனோம் அப்படியே முடிச்சு விட்டாங்க. இது புதுசா கட்டின பட்டம். அப்ப ஒவ்வொரு முறையும் புது புதுதான் எல்லாம் உருவாக்க வேண்டியா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் உப்பு ஆக்கள் எல்லாம் பழைய ஆக்கலாம். பழைய ஆக்களுக்கு எங்களுக்கு உப்பு இல்லை. நாங்க புரண்டி காட்டு இருக்கோம். ஆக்கள் எல்லாம் புரண்டி வெள்ளத்துல இருந்தா இப்ப பட்டப்பட்டி நடக்க போகுது. அங்கேயும் பெரிய பிரபலியமா தானே போகும். இதை விட வித்தியாசமான பட்டம் எல்லாம் ஏற்றுவாங்க. அதுதானே நல்ல ஒரு கவர்ச்சிகரமா இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த எத்தனை ஒவ்வொன்றுல ஒரு செட்ல எத்தனை 5 நிக்குது. 5 நீலம் 5 மஞ்சள் 5 அப்படி 4 நிறத்துல நிக்குது பாருங்க. கட்டப்படி இருக்கு. பார்த்தா கிட்ட வந்து பார்த்தா வடிவா இருக்கும். இது எப்ப மட்டும் ஏத்துவீங்க? இது இந்த பொங்கல் மட்டுமே இருக்கும். மாட்டு பொங்கல் மட்டுமே. பட்டி பொங்கல் மட்டும் ஏத்துவீங்க. அப்ப இது இரவெல்லாம் போடுறதோ? காத்து இல்லாட்டி அப்படி இறக்கி வருதானே. இந்த பட்டம் செய்ய எவ்வளவு நேரம் பிடிக்கும்? இது கடைசி ஒரு 3/4 மணி நேரம் பிடிக்கும். கட்டெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் நல்ல தரமான ஒரு அளவு திட்டத்தோட தான் கட்டுறீங்க. நீட்டா இருக்கு பாருங்க. இந்த பட்டங்கள் எல்லாம் என்ன விற்கிற ஐடியா அப்படி இருக்கும்? இல்ல, விற்கவும் கேட்டேன்னா நாங்க இப்ப பொழுதுபோக்கு ஏத்துறக்காண்டி வச்சுக்கிறோம். விற்கிறோம் நாங்க. கேட்டா கட்டி கொடுக்குறோம். கேட்டா கட்டி கொடுக்கலாம். ஆனா இது உங்கள தேவைக்காக. அப்ப பொலித்தீன்கள் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் காசு போடுவோம். இப்ப பொருளாதாரம் அடிபட்டு தானே இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்லாட்டி கூட 200-300 பட்டம் நிக்குது. இதுல ஏத்தலாம். இப்ப பொலித்தீன் நம்பில தானே பொலித்தீன் நூல். இதுக்கு எத்தனை மீட்டர் வேணும்? இதுக்கு ஒரு 1/2 மீட்டர் வேணும். 1/2 மீட்டர். 1 மீட்டர் எவ்வளவு போகுது? இப்ப 1 மீட்டர் 100 ரூபா. கட்டம் இப்ப ஏத்த தொடங்கி எவ்வளவு நாள்? 15 நாள். மழைக்கு பிறகு ஏத்துறீங்களா? இப்ப இது இந்த பட்டம் ஏத்த தொடங்கி 15 நாள் வந்துட்டோம். இல்ல இப்படியே நிக்குது 15 நாளா? வலிச்சு தான் ஏத்துறது. அதுதான் சொல்றேன். 15 நாளா ஏத்தி கொண்டே இருக்கிறீங்களா இந்த பட்டம்? நான் கரநாளக புறாதான் இங்க வடமராஜ் பகுதியில வாழ்ந்துருக்கிறேன். இப்ப பருத்துறைக்கு வந்து போய்க்கதான் இந்த பட்டத்தை பார்த்துருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு முறையும் பெறலாம். போன வருஷத்துக்கு முதல் வருஷம் இந்த பட்டம் தொடர்பா நான் வீடியோ ஓட்டுறேன். போன வருஷம் சந்தர்ப்பம் கிடைக்காது. சில வந்து நான் என்ன போன வருஷம் போட்ட ஒரு ஞாபகம் இருக்குது பாருங்க. இந்த வருஷம் அதே மாதிரி ஏற்றினோம். உண்மையில நல்ல ஒரு இளைஞர்களின் திறமைன்னு சொல்லணும். அது என்ன நல்ல ஒரு கலை நயம் இருக்குது பாருங்க. நான் கட்டினது அதுக்கு இடையில முடிஞ்சது பட்டம். படத்தை ஆடும் ஸ்டெப்லர் அடிக்கிறீங்க. ஸ்டெப்லர் அடிக்கிறது. பாருங்க நீட்டான வேலை தான் பாருங்க. நம்மளோட டைட் அணைக்குது. சரியா? இதுக்கு வெண் போட்டுற இல்லையா நீங்க? சரி போட்டுவோம். போட்டலாம். இதுண்டா எத்தனை எவ்வளவு நூல் எவ்வளவு சைஸ்ல ஏற்றணும் உங்களுக்கு? 12 9 காணுமே. 12 விடலாமே. அதோட இது கொஞ்சம் பெருசானே. இப்ப பூரா போக பார்த்தா தான் கொஞ்சம் ஏத்தணும். ஏன்னா காத்து பெரிய சுறாவளி மாதிரி அடிக்குது. கடும் காத்து அடிக்குது தானே.
கொஞ்சம் புதுமுகலாம் நல்லா வளர்ச்சி இருக்கு. நல்லா கைவட்டம் அதான். எவ்வளோ என்ன அடிக்கணக்கோ இது அல்ல விலை? ஒரு மரத்தின் இது மாதிரி தான் எடுக்கிறோம். குழா எவ்வளோ? எங்க இருந்து வர இதெல்லாம்? பக்கத்து ஏரியா. ஏரியாவில் இதால ரோட்டால போறாக்கள் உங்களை இந்த பட்டங்களை கேட்கறா இல்லையா விலைக்கு? கேட்கிறேன். எத்தனை சின்ன பிள்ளையில வந்து கேட்கிறேன். இப்ப இது விற்கிற கடையில அதால கொடுக்குறேன் இல்லையா? கட்டி தர சின்ன கடை சீசன் ஃபுல்லா நீங்களாம் ஏத்துவோம். உங்களை கொண்டு ஒரு அடையாளம் இருக்குல்ல, சொன்னது அதான். ஆக்கள் முதலே சொல்லி வச்சா கொஞ்சம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வேலையில அப்ப எத்தனை மணிக்கு பட்டம் வராக்குறது? 6:30. தம்பியாக ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு வேலையா இருக்கிறோம். இந்த சீசன்ல உண்மையில நான் இதால போய் எனக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இந்த தம்பியாக்கள் இந்த பட்டத்தினுடைய அந்த திறமையில பாக்குறதுக்கு நீங்களும் பார்த்து கொள்ளுங்க. ஆனா இந்த முறை பட்டம் ஏற்றிக்கல வளமையா சொல்ற மாதிரி தான். ஏன்னா கொஞ்சம் எல்லாம் அவதானமா இருக்கணும். ஏன்னா இதால நிறைய விபத்துகள் ஏற்படக்கூடும். தெரியும். அப்ப இது மாதிரி நீங்க ரோட்டு கரையில நிக்கிறீங்களா, அவதானமா அந்த ரோடு எல்லாம் விபத்துகள் நடக்கிறாங்க. ரோடு எல்லாம் பார்த்து தான் இதெல்லாம் செய்யணும். திறமையாளுக்கு வாழ்த்துக்கள். கதைக்கிறது உங்களுக்கு ஒரு இது சின்ன வயசு நீங்க மிஸ் பண்ணதே இல்லை. எங்களை பார்க்கும்போது அது சரி, அது சரி. நாங்கள் தவறை விட்ட இளமைக்கால நினைவுகளை மீட்டக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, எல்லாருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பாக உங்களோட பொழுதுபோக்க கழியுங்க. எவ்வளவுதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆகணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்